குழந்தையும் 2 பேத்தியும் பலி கொடுத்துட்டு அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க துக்கம் அவங்க பக்கம். மேடம் அதோட கொடுமை எனக்கு நடந்திருக்கு மேடம். சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு 2 எனக்கு 2 பொண்ணு போயிருக்கு மேடம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப நீங்க என்னோட மன கஷ்டம் உங்களுக்கு தெரியாது மேடம். இல்ல இல்லங்க, தெரியாம இல்ல தம்பி. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட கஷ்டம், உங்க துக்கம் அதுவும் எனக்கு புரியுது. இப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு ஆறுதலா சப்போர்ட்டிவா எல்லாம் இருக்கணும். நான் சப்போர்ட்டிவா தான் இருக்கேன். எத்தனை முறை அவங்களுக்கு கால் பண்ணிருக்கேன்னு கேளுங்க. எத்தனை முறை கால் பண்ணிருக்கேன்னு கேளுங்க. கால் அட்டெண்ட் பண்றது இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க சொல்றத கேளுங்க மேம். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் கூப்பிட்டாரு அவங்கள? இல்ல மேடம், போன் பண்ணுவார் மேடம். இப்ப குழந்தை டெத் ஆயிட்டு பேரு, நான் உங்க வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரனா இருக்கிற மெசேஜ் எல்லாம் போடுவாரு. என் குழந்தைங்களே போயிட்டு பாரு, நீ நேத்துக்கு மேடம். இல்லங்க, இப்ப அவர் உங்களை கூப்பிட்டாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. எதுக்கு கூப்பிட்டாரு மேடம்? எதுக்கு கூப்பிடல மேடம்? உங்க அம்மா வந்து வரதட்சணை குடும்பம் பண்ணாங்களா, காசு கொண்டு வர சொல்லி? இல்ல மேடம், அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. எங்க பாப்பாவே நாங்க 20 சவரம் தான் போட்டுட்டு வந்தேன். 2வது மருமக 50 சவரம் போட்டிருக்கான்னு கொடுமைப்படுத்தினாங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே மேடம். சரி, இன்னொரு விஷயம். எந்த பிரச்சனையே நான் எதுவுமே கேள்விப்பட்டதே. உங்க அப்பா அம்மாட்ட இருந்து டிராக்டர் வாங்கிட்டு வான்னு கொடுமைப்படுத்தினாங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். இவ வந்து மன உடைச்சனாலதான் அவ போய் சூசைட் பண்ணிக்கணும் தான் சொல்லுவோம் மேடம். எதனால மன பிரச்சனை கிடையாது. அப்படி பண பிரச்சனையா இருந்தா இவ்வளவு பணம் ஏன் விட்டுட்டு போறா சொல்லுங்க. சரிங்க தம்பி, நீங்களே சொல்றீங்க மன உடைச்சல்னு. என்ன மன உடைச்சல்? மன உடைச்சல்னா ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து நானும் வாழந்து வந்ததுனாலதான் இதுக்கு மன உடைச்சலே காரணம் மேடம். முதல் மனைவி எதனால திடீர்னு வந்தாங்க? முதல்ல வாழ மாட்டேன்னு சொன்னவங்க ஏன் திரும்ப வந்தாங்க? ஏன் வந்தாங்கன்னா மேடம், கேஸ் வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு மேடம். கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆன உடனே அது வரைக்கும் வரல. டிஸ்மிஸ் ஆன உடனே வந்து உக்காந்தா நானும் வந்து வாழணும். அதான் பிரச்சனையே. அப்ப அதனாலதான் அவளுக்கு மன அழுத்தம் வந்தது இல்ல? 7 வருஷத்துல 20 வாட்டி வந்து போயிருப்பாங்கம்மா. அதே எல்லாமே கொஞ்சம் இவ்வளவு இதுவாகி போச்சு மேடம். 20 தடவை வந்து போயிருப்பாங்க 7 வருஷத்துல. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணு 20 வாட்டி வந்து போயிருக்கும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. 2 முறை 3 முறை கூட வந்திருக்கா. அந்த பொண்ணு விஜயலட்சுமி நல்ல பொண்ணுன்னு தெரியும். நான் வாழ அவகிட்ட போல நானு.